ஒரு நாட்டின் தலைவன் என்பவன் நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் தான் சிறந்த தலைவனாக போற்றப்படுகின்றார். சரித்திரத்தில் அப்படித்தான் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் அப்படி கடைபிடித்தவர்கள் தான் இன்றும் வரலாற்றில் பேசப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நம்முடைய முத்தமிழ் பார்வையில் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு லெனின் அவர்கள் சோர்வுற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நண்பர்களும் மருத்துவர்களும் எப்படியாவது லெனின் அவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்று துடிப்போடு செயல்பட்டார்கள். அதற்காக விலை உயர்ந்த மருந்தை வரவழைத்து லெனின் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு மருத்துவர் இந்த மருந்தை நீங்க சாப்பிடுங்க, சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டிற்கு மிக தேவை, அதனாலதான் நீங்க குணமடைய வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லெனின் அவர்கள் அந்த மருந்தை பார்த்துட்டு, இது விலை உயர்ந்த மருந்தா இருக்குமே, இது எப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேட்கிறார். மருத்துவர் சொல்றார், உண்மைதான், இது விலை உயர்ந்ததுதான், மிகவும் சிரமப்பட்டு இதை நாங்கள் வாங்கி இருக்கின்றோம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டிற்கு தேவை என்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லெனின் அவர்கள் மருத்துவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மருந்தை நம்ம சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய சாதாரண குடிமகனும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ சோவியத் யூனியன் ஒன்றுபட்டதாக இருந்தது. வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே மருத்துவர் சொல்றார், சாதாரண மனிதனால் இது வாங்க முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு சாதாரண குடிமகனால் வாங்க முடியாத இந்த மருந்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று கண்டிப்பாக தவிர்த்து விடுகின்றார். இப்போ நண்பர்களும் மருத்துவர்களும் ரொம்ப யோசிக்கிறாங்க, எப்படியாவது அவரை கொடுத்து காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உடனே அந்த மருந்தை அவருடைய மனைவி கிட்ட கொடுத்து பிஸ்கட்ல சேர்த்து, அதாவது பிஸ்கட் வடிவில் அதை அவருடைய மனைவி கிட்ட கொடுத்து அதை சேர்த்து மருந்தாக கொடுத்து விட சொல்லுகின்றார்கள். அப்போ அவங்களுடைய மனைவியும் அதை செய்து விடுகின்றார். உடல் நலம் தேறி அவர் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ அவர் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க, நான் விலை உயர்ந்த மருந்தை சாப்பிட்டாதான் நல்லா ஆவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க, நான் வேண்டான்னு சொல்லி சாதாரண மருந்தை தான் சாப்பிட்டு நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருடைய மனைவி யதார்த்தமாக தெரியாமல் நடந்த உண்மை சொல்லிவிடுகின்றார். உடனே அவருக்கு கோபம் காவலாளியை கூப்பிட்டு இவளை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். நிலைமை என்னாச்சு? உடனே மருத்துவரோட நண்பர்களும் ஓடி இது அவருடைய தவறு அல்ல, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே நாங்கள் செயல்பட்டோம், ஏனென்றால் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் அவசியம் என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் செய்த எந்த செயல் அவருக்கு தெரியாது, அதாவது அவருடைய மனைவிக்கு தெரியாது. இந்த தண்டனைக்கு அவர் பொறுப்பல்ல, அந்த தண்டனைக்கு நாங்கள் தான் பொறுப்பு, எங்களை தண்டியுங்கள் என்று எல்லோரும் மன்றாடுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் நானும் செய்ய வேண்டும், விலை உயர்ந்தது என்பதற்காக நான் தலைவன் என்ற காரணத்திற்காக நான் எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரையை சொல்லி மன்னிக்கின்றார். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தலைவனாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பது லெனின் அவர்களுடைய எண்ணம். இன்றும் நீங்கள் பார்க்கலாம், தான் சேர்த்த சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த தேசத்து மக்களும் என்னவானாலும் பரவாயில்லை என்று அந்த தேசத்தையே காட்டிக் கொடுக்க துடிக்கின்றவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகத்தில். எனவே இளைய சமூகத்திற்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள், அதுவே சிறந்ததாக அமையும். வரலாறு என்பதுதான் உண்மை, மறக்க வேண்டாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த செய்தி எப்படி இருந்தது? நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.